எத்தனையோ வீர சாதனை படைத்த பெண்களை தமிழ் வரலாறு கொண்டிருந்தாலும் இந்திய சுதந்திர வரலாற்றில் அதிகம் வெளிவராத பக்கங்களில் ஒன்றுதான் இது. வரலாற்று ஆசிரியர்களால் நமக்கு போதிக்கப்பட்ட வீர வரலாறு ஜான்சி ராணி லட்சுமி பற்றியது மட்டுமே. ஆனால் ஜான்சி ராணியின் சுதந்திர போராட்டத்திற்கு 85 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தேறிய வீர போராட்டம் இது. தன் வீரத்தால் ஆங்கிலேயரை வெற்றி கொண்டு சிவகங்கை சீமையின் ராணியாக முடிசூடிக்கொண்ட வீர பெண்மணிதான் வேலுநாச்சியார். இவரின் பெயரை கேட்டாலே அவரின் வீரமும் ஆங்கிலேயரை எதிர்த்து நடத்திய போர்களும் தான் நினைவில் வரும். அதனால்தான் அவரை வீரமங்கை வேலுநாச்சியார் என அழைக்கின்றனர். 1730ஆம் ஆண்டு ராமநாதபுர சமஸ்தான மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி முத்தாத்தாளுக்கு ஒரே பெண் மகளாக பிறந்த இவர் ஆண் வாரிசு போல வளர்க்கப்பட்டார். கல்வி, விளையாட்டு, சிலம்பம், வாழ்வீச்சு, ஈட்டி எறிதல், அம்பு விடுதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் என அனைத்து திறமைகளையும் கற்று தேர்ந்தவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், உருது மொழிகளையும் கற்றறிந்தார். சிவகங்கை சீமையின் மன்னர் முதுவடுகநாதரை 16 வயதில் மணந்து பட்டத்து ராணியானார். 1772 ஐரோப்பிய படையெடுப்பால் கணவரை இழந்த வேலுநாச்சியார் நாட்டை மீட்டெடுக்க காத்திருந்தார். சின்ன மருது, பெரிய மருது தளபதிகளின் துணையோடு தப்பிச் சென்று ஹைதர் அலியின் உதவியை நாடினார். இவரது வீரத்தையும் விவேகத்தையும் பார்த்த அவரும் இவருக்கு உதவினார். 7 ஆண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை, வீருப்பாட்சி கோட்டை, ஐயன்பாளை என இடம் மாறி மாறி முகாமிட்டு ஆங்கிலேயரை அடித்து விரட்ட தக்க தருணம் பார்த்து காத்திருந்தார். ஆங்கில படையை அழித்து நவாபை வீழ்த்தி சிவகங்கை சீமையில் தங்கள் அனுமான் கொடியை மீண்டும் பறக்க விடுவது என சபதமேற்றார். அப்படி அவர்களை தாக்கி வீழ்த்த வேண்டும் என உத்திகளை வகுத்தார். 1780 ஹைதர் அலியின் படையை தலைமை ஏற்று நடத்தி சென்றார். தன் படைகளை 3ஆக பிரித்து மும்முனை தாக்குதல் நடத்தி வெற்றி வாகை சூடினார். சரித்திர புகழ் வாய்ந்த இந்த வெற்றி கிடைத்த போது இந்த வீரமங்கைக்கு 50 வயது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே ஆங்கிலேயரை வென்று முடிசூடிய ஒரே ராணி இவர்தான். ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு அனுமான் கொடி ஏற்றப்பட்டதும் சிவகங்கையின் அரசியாக பதவியேற்றார். இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி வித்திட்ட வீராங்கனை வேலுநாச்சியார் 1796ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் தனது 66வது வயதில் உயிரிழந்தார். அதன் பின்னர் சிவகங்கை மாவட்டம் சூரகுளம் கிராமத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியாரின் நினைவு மண்டபம் 2014 ஜூலை 18ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கப்பட்டது. வேலுநாச்சியார் பயன்படுத்திய ஈட்டி, வாள் முதலான பல பொருட்கள் சிவகங்கை அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இவரது பெயரில் 2008 தபால் தலையும் வெளியிடப்பட்டது.